இன்னைக்கு எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும், திமுக தூண்டிவிட்டு இந்திய யூனியன் முஸ்லீம் லீகினுடைய எம்பி நவாஸ் கனி திமுகவினுடைய தூண்டுதலின் பேரில் அங்க போய் ஒரு மத பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். ஒரு நாள் அல்ல, இரண்டாவது நாள் மாமிசத்தை எடுத்துட்டு போய் மாமிசத்தை சாப்பிட்றதுக்கு 1008 இடம் இருக்கு. அங்கதான் போய் நான் சாப்பிட்டு என்னோட உரிமையை நான் காட்டப் போகின்றேன் நினைத்தால் அது ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒரு எம்பி அந்த வேலையை செய்யணுமா? இது திமுகவினுடைய முழு தூண்டுதல்ல இது நடக்குது. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் திருப்பரங்குன்றம் போயிருந்தாங்க. அங்கே நம்முடைய பத்திரிகை நண்பர்களை சந்திச்சாங்க. ஆனால் வருகின்ற காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சிகரமான ஒரு பெரிய ஒரு இயக்கத்தை திருப்பரங்குன்றத்தை மையமாக வைத்து பாரதிய ஜனதா கட்சி நடத்த இருக்கிறது. நாங்கள் சொல்வது இன்னைக்கு இந்துத்துவா ஹிந்துவிசம்னு சொல்வதற்கு முன்பே அங்கே இந்து வாழ்வியல் நெறி அடிப்படையில் மக்கள் குகை கோயிலில் முருகபெருமானை கும்பிட்டு இருந்தாங்க, தமிழ் கடவுள். அதனால 70 ஆண்டு காலத்தில் ஒரு சரித்திர பதிவை வைத்துக் கொண்டு சொன்னா 1000 ஆண்டுகளுக்கு மேல அங்க கடவுளை கும்பிடுறவங்க என்ன சொல்லலாம்? அதனால இதை வன்மையா கண்டிக்கின்றேன். யாரோ ஒரு ஃப்ரிஞ்சு குரூப் போய் பண்றாங்கன்னா பண்ணிட்டு போட்டுக்கணும். அது இன்னைக்கு புதுசில் 1931 பண்ணாங்க. ஒரு ஃப்ரிஞ்ச் எலமெண்ட்ஸ் 4 பேர் போவாங்க, வேலை இல்லாதவங்க பேசுவாங்க, அது வேற விடுங்க. அதுக்கு நம்ம பதில் சொல்லி நேரத்தை தாழ்த்த விரும்பல. ஆனா ஒரு எம்பி போய் அதை செய்யறார், எம்பி போய் தூவம் போடுறார், எம்பி போய் ஒரு மத மோதலுக்கு காரணமாக ஒரு எம்பி இருக்கார். அதனால திமுக தூண்டி விட்டுத்தான் IUML இதை செய்யறாங்க என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கு. ஏன்னா அந்த எம்பி 2வது முறையும் போய் வெட்ட வெளிச்சமாக இதை செய்யறாங்கன்னா ஆளும் கட்சி இதற்கு பின்னால் இருக்கின்றார்கள். மக்கள் தகுந்த பாடம் போட்டுவாங்க.